ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் ஏதாவது இதே மாதிரி ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகளோ பேய் சம்பவங்களோ நடந்திருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை என்னோடய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா ஏடிஎம் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ ஏடிஎம் இன்ஜினியராக நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஷ் ஃபில்அப் பண்ணுறதும் அந்த மாதிரி கிடையாது. நிறைய டைம் நீங்கள் ஏடிஎம் போகும்போது கார்டை போட்டு பேமெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஏடிஎம் இஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு சொல்லி வரும். ஸோ நான் நெட்வொர்க் சம்மந்தமாக தான் எல்லா இஷ்யூஸில் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற இன்ஜினியராக தான் இருக்கேன். ஸோ நெட்வொர்க் இன்ஜினியராக தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் கோவில்பட்டியில் இருக்கனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் வந்து சர்வீஸுக்கு போவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பைக்கில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 60லேருந்து 100, 120 கிலோமீட்டர் கூட போவேன். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா நைட்டு வர ரொம்பவே லேட் ஆகும். அப்படி ஒரு நாள் என்னோடய ஜாபுக்கு நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் தாங்க நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நடந்த சம்பவம் தாங்க இது. நான் கோவில்பட்டியிலேருந்து ராஜபாளையத்துக்கு ஒரு ஏடிஎம் சைட்டுக்காக சர்வீஸ்க்காக நான் போயிருக்கிறேன். நான் அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா தீபாவளி டைம் ஒரு 2 டேஸ் தான் இருக்குது தீபாவளிக்கு. நான் அந்த ஏடிஎம் சர்வீஸுக்கு போயிருக்கேன். மார்னிங்கே கிளம்பி போயிட்டேன். ஸோ ராஜபாளையத்தில் ஒரு சைட்டை முடிச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு சைட்டுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அங்கேயே போய் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ராஜபாளையம் டு சங்கரங்கோயில் போகிற ஒரு ரூட் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் போகுது, தென்மலைன்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஏடிஎம்னால் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கலாம். அந்த இந்தியா ஒன் ஏடிஎம், ஹிட்டாச்சி ஏடிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏடிஎம்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ப்ரைவேட் பேங்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சா கூட அந்த மாதிரி ஏடிஎம் வச்சுக்கலாம். ஸோ பேமெண்ட் மட்டும் தான், நீங்களே கேஷ் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கு கமிஷன் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஏடிஎம்மோட ஓனர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராஜபாளையத்தில் இருக்கிறேன். அந்த மாதிரி கால் பண்ணி, பிரபாகர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு என்னோடய ஏடிஎம் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா, தீபாவளி டைமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் என்னால் முடியாது, ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே ராஜபாளையத்தில் ஒரு சைட்டில் இருக்கேன். அது மட்டும் இல்லை இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வேறு ஒரு சைட்டுக்கு போகிறேன், அதனால் என்னால் இப்போ கண்டிப்பாக வரவே முடியாது அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட் என்னவோ நான் பார்த்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன இல்லை சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், ஸோ கம்ப்ளைண்ட்லேருந்து எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஒரு எப்படியும் ஒரு டுமாரோ இல்லை ஒரு 2 நாளுக்குள்ளே நான் வந்துடுறேன் சார் அப்படின்னா, இல்லை அவ்வளோ டைம்லாம் எனக்கு பத்தாது, சீக்கிரமாக நீங்கள் வரணும், ஏன்னா தீபாவளி டைம்னால நிறைய பேர் வந்து ஏடிஎம்மில் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நார்மலாக ஒரு சைட் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்தா ஒரு 500 ருபீஸ் இல்லை ஒரு பெட்ரோல் சேர்த்து ஒரு 600 ரூபா வாங்குவோம். அவர் என்ன சொன்னால், தீபாவளி டைம் இருக்கிறனால நீங்கள் வாங்க பிரபாகர், ஒரு 1000 ரூபா வாங்கிக்கோங்க, பெட்ரோலுக்கு ஒரு 200 ரூபா வாங்கிக்கோங்க சொன்னால் எனக்கு மைண்டில் சரி ரைட் ஓகே, ஒரு 1200 ரூபா நமக்கு வந்து கிடைக்குதுன்னா நம்ம சும்மா விடுவோமா, சரி ரைட் ஓகே. மேக்ஸிமம் சைட்டில் எவ்வளோ நேரம் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒர்க்கு முடிஞ்சிடும். ஒரு சில சைட்டில் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 10 மணி நேரம், 10 மணி நேரம் ஆகாது, ஒரு 5-6 மணி நேரம் கூட ஆகலாம். சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் அந்த சைட்டை முடிக்கவே எனக்கு பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, வேண்டாம் நம்ம நேராக ஸ்ரீவில்லிபுத்தூரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ராஜபாளையம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் தாங்க. அங்கே லோக்கல் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். நான் அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 மணிக்கு கிளம்பி ஒரு 1:30க்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். ஒரு 2:30 ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அந்த சைட்டையும் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஎம் தான். ஸோ அந்த ஏடிஎம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒர்க் ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகி, ஸோ நான் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது முடிக்கவே ரொம்பவே டைம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, சார் 6 மணி ஆயிடுச்சு, என்னால் இதுக்கு மேலே வர்றது ரொம்பவே கஷ்டம், அதனால் என்ன செய்யலாம்னா நான் வந்து நாளைக்கு வேணால் உங்களுக்கு சைட்டு வந்து நான் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை பிரபாகர் நீங்கள் வந்து நாளைக்கு சொல்லுவீங்க, பட் உங்கள் கம்பெனியில் ஏதாவது சைட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போயிடுவீங்க. ஸோ அதுவும் ரொம்ப லேட் ஆயிரும். அதுவும் ஒருவேளை ஆப்போசிட் டைரெக்ஷன்லையோ திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக வர மாட்டீங்க எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் எனக்காக அப்படி பண்ணுங்கள், நான் பேமெண்ட் முன்னப்போ
பண்ண ஆனால் கூட இன்னும் ஒரு 500 கூட எக்ஸ்ட்ரா தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ஓகே ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சு, என்னடா செய்யலாம்னு சொல்லி ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீ குடிச்சு நானும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னோடய ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் என்னோடய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களா, இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து ஒரு வயசு 1.5 வயசு இருக்கும். ஸோ தம்பி எப்போ பார்த்தாலும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், அப்பா தேடிட்டே இருக்கா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னா, இல்லைம்மா இந்த மாதிரி இருக்குது, ஸோ ஒரு 1000 1500 கிடச்சா அவங்க தீபாவளி செலவு கொஞ்சம் யூஸ் ஆகிக்கிடும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 6:30 என் ஒய்ஃப்ட்ட பேசிவிட்டு ஒரு 6:45 கிளம்புறேன். கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் மட்டுமே ஒரு 1 hour 1.5 hours ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் வண்டி கொஞ்சம் முறுக்கி வேகமாக போக சொல்லி நானும் கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் போகும்போதே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டிடுச்சுங்க. ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டிடுச்சு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே அந்த சைட்டுக்கு வந்து ஒரு 5-6 டைம் கிட்ட நான் போயிருக்கேன். ஏன்னா அந்த சைட்டை நான் இன்ஸ்டால் பண்ணதே நான் தான். ஸோ அதனால் அந்த சைட் லொக்கேஷன் எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு 5-6 டைம் போயிருக்கனால நானும் வேகமாக போயிட்டேன். ஸோ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணி 8:10 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், சரியான டைம் தெரியல. 8:10 இருக்கும். நானும் அந்த டயத்துக்கு அங்கே போய் ரீச்சும் ஆகிட்டேன். ஸோ ரீச் ஆன டைம் தாங்க பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து அது அந்த டைம் இழுக்குங்கிறது நல்லாவே போனவே புரிஞ்சுட்டேன். நான் சார்ட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக பிரபார் நீங்கள் முடிங்க, எவ்வளோ டைம் ஆனாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு நானும் உங்கள் கூட பைக்கில் கூட வரேன், எக்ஸ்ட்ரா ஒரு பைக்கில் உங்களுக்கு பயமாக இருந்தால் மெயின் ரோடு வரைக்கும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மெயின் ரோடுன்னு சொன்னது எதுனா ராஜபாளையம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஒரு ரோடு இருக்குது ஓகேங்களா, அந்த ரோடு வரைக்கும் வந்துடுறேன் அப்படிங்காங்க. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து வந்தவுடனே அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு ரோடு கட் ஆகும். ஸோ அந்த ரோட்டு வழியாக வந்தால் நான் கோவில்பட்டியை ரீச் ஆகிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் வந்தால் கூட கோவில்பட்டி வர்றதுக்கு அங்கேருந்து ஒரு 1.5 hours இல்லை மேக்ஸிமம் ஒரு 1.5 hours 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் ஆகும். ஸோ நான் டயத்தை பார்த்துட்டு என்னடா செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே நம்ம யோசிச்சிட்டே இருக்க வேண்டாம், ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி நானும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ நானும் லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாமே என்ன ப்ராப்ளம் என்னென்னா ஃபுல்லாகவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நானும் என்னோடய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அது சில ஐபி அட்ரஸ்லாம் சொல்லுவோம், அவள் டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ நான் ஐபி அட்ரஸ்லாம் சொல்லி என்ன ப்ராப்ளம் எல்லாமே கேட்டு மோடம் ரீஇன்ஸ்டாலேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும்போது அது ஒரு 1/2 hour ஆகும். கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 10:15 10:30 மணி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. டைமிங் எனக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகே என்னன்னா பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியாவது முடிச்சுட்டு தான் போகணுன்னு நானும் பிளான் பண்ணிவிட்டு அங்கேயே தான் இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபும் மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வாங்க லேட் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நீங்கள் எப்போ வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்து மணி பார்க்க கிட்டத்தட்ட 11:45 என்னோடய ஒர்க்கு முடிகிறதுக்கு. ஸோ ஆனால் அந்த சார் என்ன ஆச்சுன்னா அவருக்கு திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அவங்களோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்க கன்சீவாக இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெக்னன்சி கரெக்டாக அந்த டெலிவரி டைம் நினைக்கிறேன். ஸோ அவங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பெயின் மாதிரி வந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அவர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வெளியில் தான் போகணும் அவர் ஊருக்கு வீட்டுக்கு. ஸோ சொல்லிட்டு அவரும் சொல்கிற பிரபார் இந்த மாதிரி இதாகிடுச்சு, நீங்கள் என் கூட வாங்க என்னோடய வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, மார்னிங் நீங்கள் கிளம்பி போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இல்லை சார் என் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள தனியாக வந்து இருக்கிறது கஷ்டம், ஏற்கனவே இப்போ தான் குழந்தை பிறந்து 1.5 வயசு ஆகுது, அவளால் சமாளிக்க முடியாது சார், நான் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. சரி ஓகே பிரபார் நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், வீட்டுக்கு ரீச் ஆகணும்னா எனக்கு கால் பண்ணிடுங்க அப்படின்னா. சரி ஓகே சார் அப்படின்னு. இல்லை எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நானும் முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒரு 12:10 இருக்கும். அந்த டைம் அங்கேருந்து நான் பைக் எடுத்து நான் கிளம்புறேன். ஸோ கிளம்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஊரை நம்ம தாண்டி வரணும். ஸோ ஊர் நேம்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஊரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டில் இருக்காது. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்தால் ரோடு மாதிரி போகும், அதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஊருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி போகும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 சுடுகாடு வேறு இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கும் தெரியும். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன்னா ஆல்ரெடி நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஒரு 10-10:30 மணி வரை தான் அந்த மாதிரி டயத்துலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பிட்டேன். கிளம்பி ஒரு 12:10 கிட்டே கிளம்புறேன். கிளம்பி போய்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ தான் எனக்கே மைண்டில் ஒரு இது மாதிரி ஞாபகம் வந்துச்சு, என்னோடய பைக்கில் வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து அன்னைக்கு சொல்லி தான் பெட்ரோல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்க் ஃபில்லப் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஃபைனான்ஸும் கிடையாதுனால ஒரு சைட்டுக்கு போகிறோன்னா அதை பிளான் பண்ணி தான் நான் பெட்ரோலே போடுவேன்.
அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ், 200 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருக்கேன். அது கரெக்டாக அந்த ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முடிச்சுட்டு அப்படியே அது வழியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தூர் சிவகாசி சாத்தூர் வந்து கோவில்பட்டிக்கு வந்துடலாம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இடையில ஏதாவது ஒன்றா கூட நம்ம பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். பட் அவனை இவர் திடீர்னு கால் பண்ணதுனால இங்கே இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்ததுனால என்னோடய பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசர்வ் விழுந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல எப்படியா வண்டி இழுத்து போயிடுவோம், ஏன்னா இந்த டயத்துக்கு அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பெட்ரோல் பல்க் எதுவுமே கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நானும் போயிருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. நான் பாடிக்கு வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு வில்லேஜாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே வயக்காடாக தான் இருக்கும். வயக்காடாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பூச்சிகள் உங்களுக்கு தெரியும், நைட்டு பைக் ஓட்டும் போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சின்ன சின்ன பூச்சிகளாக நிறைய அலையும். ஸோ அப்படி நான் போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இந்த 2-3 பூச்சிகள் வந்து என்னோடய கண்ணில் வந்து வேகமாக அடிச்சிடுச்சு. ஸோ அந்த லைட்டு வச்சதுக்கு ஸோ எனக்கு அடித்த உடனே கண்ணில் விழுந்தோடனே எனக்கு என்ன செய்யனே தெரியல. ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்ட் ஆகிற ரோடு தான். நானும் என்னோடய பைக் வந்து என்னோடய கட்டுப்பாட்டில் வந்து நானும் அந்த பெண்டிங்கில் டம்முன்னு கீழே விழுந்துட்டேன். பைக்கோட கீழே விழுகிறேன். கரெக்டாக கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கா மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல வாய்க்கான்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த தோட்டத்துக்கு அது நீர் போகிற வழி. ஸோ நேராக அது நான் அதில் விழுந்தெல்லாம் எனக்கு அடி அவ்வளோவா படவே இல்லை. என்னோடய கையில் உள்ள ஒரு முட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா சிரைச்சி இருக்குது, நல்லா தெரியுது. ரத்தமாக அது சிரைச்சிருந்தால் கொஞ்சம் ரத்தமாக இருந்துச்சு. அவங்க என்னோடய முட்டிலேயே நல்லாவே சிரைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து எனக்கு லைட்டாக கிழிச்சிருந்துச்சு. ஸோ ரத்தம் லைட்டாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி நான் சொல்லிவிட்டு நானும் பார்த்துட்டு அந்த சைடு லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லை, என்னோடய மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி தான் நான் அப்படி பார்க்குறேன். பார்த்துட்டு சரி ஓகே கீழே விழுந்துட்டு என்ன செய்யாச்சு, வீட்டுக்கு போய் வீட்டிலேருந்து அப்பவும் கால் வருது, என்னோடய ஒய்ஃப் கால் பண்ணாங்க, என்னாச்சு எவ்வளோ நேரம் இல்லாமல் நான் கிளம்பிட்டேன், பாதி தூரம் வந்துட்டேன், என்ன ஒரு 1 ஹவர் ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன், நீ தூங்கு, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை வச்சுட்டான். நான் அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலேருந்து அந்த பைக்கை வந்து கீழேருந்து மேலே எடுத்து ஏறுறாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புறீங்கன்னு தெரியல, அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கும்போது தான் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நான் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு கூட போகலைங்க. என்னோடய கண்ணாடி அதாவது பைக்கில் உள்ள மிரரில் வந்து ரைட் சைடு வந்து திடீர்னு ஒரு வெளிச்சம் மாதிரி அடிக்குதுங்க. சரி நான் கூட ஏதாவது பைக்கு வந்து யாராவது வராங்க போல் அப்படின்னு நினச்சி நானும் அதை கண்டுக்காமல் சரி ரைட், ஏன்னா வந்து கீழே விழுந்து கால் வலிக்கு எனக்கு ரொம்ப வலிக்கிறதுனால சரின்னு சொல்லி மெதுவாக தான் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அது வெளிச்சமே இல்லை. ஏன்னா அந்த ரோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்டிங்லேருந்து அந்த பெண்டாகி வந்ததுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட் அந்த பக்கம் ரோடு வரதும் நல்லாவே தெரியும். நான் சரி ஓகே அந்த பைக் கூட அந்த சைடு திரும்பிக்கும் போல நினச்சி நானும் கொஞ்சம் லாங்கில் போய்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்த வெளிச்சம் அடிக்குது. திடீர்னு பார்த்தா வெளிச்சம் நின்றுது. என்னோடய கண்ணாடில் பார்க்கும்போது வெளிச்சம் அதாவது ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி அடிச்சு வந்தால் எப்படி இருக்கும், எனக்கு அப்போவே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் சரி மனசில் ஒரு பயந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி நானும் கொஞ்சம் தைரியத்தை வளர்ச்சி கொஞ்சம் பைக் கொஞ்சம் வேகமாக ஓட்டிடுவோம் சொல்லி கொஞ்சம் வேகமாக ஓட்டுற செயின் வந்துருச்சுங்க என்னோடய பைக்கில். ஏன்னா என்னோடய பைக்கில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து அப்போ நான் மாற்றலை. ஸோ ரொம்ப லாங்கில் போகிறனால செயின் ஸ்ப்ராக்கெட் எனக்கு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் மாற்றிக்கிட்டே ஆகணும். ஸோ அப்போ கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்ததுனால சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு செயின் வந்துருச்சுங்க. எனக்கெலாம் ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. நான் அந்த மற்றபடி எதை நினச்சும் பயப்படல, மாற்றிருக்கலாமோ செயின் ரொம்பவே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நைட்டு நானும் உடனே வண்டி நிப்பாட்டிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு போட்டு செயின் அந்த கவர் இருக்கும்ல, என்னோடய டூல்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த கவர்லேருந்து டூல்ஸ் எடுத்து டார்ச் லைட்டையும் வச்சுக்கிட்டு மொபைல் டார்ச்சையும் ஆன் பண்ணிவிட்டு அந்த டூல்ஸை ஃபுல்லாக கழட்டி அந்த கவரையும் கழட்டிட்டு செயினை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு இருட்டான ஒரு இடத்துல வயக்காடுக்கிட்டே இருந்து உங்களோட டார்ச் லைட் அடிச்சுக்கிறோம், திடீர்னு ஒரு டியூப் லைட் போட்ட மாதிரி வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வருதுங்க. வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இதாகிடுது. நான் கூட என்ன நினச்சேன்னா ஒருவேளை மின்னல் எதுவும் அடிக்குதோ அப்படின்னு நினச்சி நானும் பார்த்துட்டு எனக்கு அப்போ தாங்க மனசுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு மாதிரி வியடாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி அமானுஷமாக உணர்வு எனக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோடய பின்னாடி வந்து யாரோ நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்ததுங்க. நானும் கொஞ்சம் பயமாக இருந்தாலுமே சரி பின்னாடி பார்க்க வேண்டாம், நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சி நானும் முடிஞ்ச அளவு எவ்வளோ வேகம் முடியுமோ செயினை தூக்கி மாட்டி விட்டுட்டு, ஏன்னா செயின் வந்து நல்ல உள்ளே வந்து மாட்டிடுது. ஸோ அதை எடுத்து விட்டுட்டு நானும் செயினை மாட்டி அந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சக்கரத்தை நல்லா திருப்பி விட்டுட்டு ஓகே ஐயாச்சுன்னா வேகமாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை கூட வேகமாக மாட்டலை. ஏன்னா அது கூட டைம் ஆயிருமோ இல்லை போகும்போது மறுபடியும் கலந்துச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து நான் ஆல்ரெடி என்னோட பேக் சைடில் வந்து ஒரு கட்டப்பை வச்சுருப்பேன். ஸோ நான் நார்மலாக நம்ம ஜவுளி கடையில் உள்ள பை அது எதுக்கு வச்சுருப்பேன்னா என்னோடய டூல்ஸு ஏதாவது ஒன்று எமர்ஜென்சிக்காக அதில் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் அதுக்குள்ளே தூக்கி அதை வச்சுட்டு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி வண்டி எடுத்து மூவ் பண்ணி தாங்க போகிறேன். மறுபடியும் அந்த வெளிச்சம் அடிக்கிங்க.
எனக்கு எனக்கு இப்போ நினச்சாலும் என்னோடய உடம்பு எல்லாமே புல்லரிக்குங்க. என்னோடய மிரரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் உருவங்க. பட் ஆனால் அதுக்கு எந்த மூஞ்சியோ ஏதோ இந்த நம்ம படத்தில் காட்டுற மாதிரி பேய் மாதிரி அகோரமாக அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. உருவமாக மட்டும்தான் இருக்குது. எந்த ஃபேஸ் எதுவுமே இல்லை. எனக்கு அதை பார்த்ததும் பார்த்திங்கன்னா என் உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பார்த்ததும் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பே அப்படியே ஃபுல் அரிச்சிடுச்சிங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ பயமாயிடுச்சு. ஸோ நானும் கடவுளை வேண்டிக்கிட்டே போகிறேன், ஐயோ சாமி எப்படியாவது என்னை வீடு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நானும் ரொம்பவே பயந்துக்கிட்டு வண்டி எடுத்து மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சுடுகாடு இருக்குது. ஸோ அதை தாண்டி ஒரு 200-300 மீட்டர் போனீங்கன்னா அந்த மெயின் ரோடை ரீச் பண்ணிடலாம். ஆனால் மெயின் ரோடு போனாலும் நம்ம நிறைய கடைகளோ எதுவுமே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 2 சைடு வெறும் மரமாக தான் இருக்க போகுது. ஸோ அது என்னடா செய்யலாம் சொல்லி எனக்கும் தெரியல. எப்படியாவது வீட்டுக்கு போய் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், என்னோடய மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் வச்சுருப்பேன். ஸோ சாங் ஏதாவது கேட்டு போவோம், அப்போ தான் நமக்கு எதுனாலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஹெட்ஃபோனை தூக்கி காதில் மாட்டிட்டு ஏதாவது சாங்கை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு சாங்கையும் ப்ளே பண்ணிவிட்டு நானும் பைக் எடுத்து போய்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த கண்ணாடியை பார்க்கவும் பயமாக இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா திடீர்னு வெளிச்சம் வரும்போது நம்ம நார்மலாக மிரர் பார்த்து வண்டி ஓட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். நம்ம கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணாடி தான் போகணும்னு சொல்லி அதே மாதிரி தான் லைட்டு வெளிச்சம் எனக்கு வர எனக்கு பயமாகவே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நான் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு லைட்டு வெளிச்சம் வந்துக்கிட்டே இருந்தது. நானும் பார்த்தா இப்போ அது நல்லாவே தெரிஞ்சு அது ஒரு பைக்கு தான். ஸோ அந்த பைக்கு வந்து என்னை கிராஸ் பண்ணி போகுது, நல்லாவே எனக்கும் தெரியுது. பின்னாடி இருந்து வரேன், பைக்கோட வெளிச்சம் தான் பின்னாடி இருந்து வர்றது. அப்படியே முன்னாடி என்னோட பக்கத்தில் வந்து அந்த பைக் சவுண்டு நல்லாவே தெரியுது. சரி யாரோ வராங்க போல், அப்படியே போட்டோம், அவங்க பின்னாடி நம்ம எப்படியா விரட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சே இருக்கேன். அந்த பைக்கும் பார்த்திங்கன்னா என்னை தாண்டி அப்படியே போகுது. என்னை தாண்டி போனேன், நம்மளை தாண்டி ஒரு பைக் போகணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி வந்து அந்த டேஞ்சர் லைட் நல்லாவே நம்மளுக்கு தெரியும், அது ரெட் கலர் லைட்டு. ஸோ எனக்கு அந்த ரெட் கலர் லைட் தெரியுது. கரெக்டாக அந்த பைக்கை பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்ரு கேப்பில் தான் நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பெண்டிங் மாதிரி வரும். ஸோ அது தாண்டினா ஒரு சுடாடு இருக்கும். ஸோ அந்த பெண்டிங் வருதுங்க, கரெக்டாக அந்த பெண்டிங் வருது. அந்த சைடு ஃபுல்லாக மரமாக இருக்கிறதுனால அந்த பெண்டிங் தானே அந்த பைக் எனக்கு தெரியல. நானும் உடனே தான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 சைடு தான் இருக்கும். நானும் அந்த பெண்டிங்கை திரும்பி பார்க்கும்போது அந்த பைக்கை காணும், எதுவுமே இல்லை. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வெறும் கருப்பாக தான் இருக்குது. என்னோடய லைட்டு வெளிச்சம் தெரிகிற அளவுக்கு மட்டும் தான் எனக்கு நல்லாவே தெரியுது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிருந்தாலுமே கண்டிப்பாக என்னோடய கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க நின்றுந்தால் கூட கண்டிப்பாக என்னோடய பைக் வெளிச்சத்துக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. யாருமே இல்லை. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாயிடுச்சு. இப்போ தாங்க நான் எப்படி சொல்லலாம், அந்த பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே நானே போயிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் கீழே விழுகிறேன். என்னையே அறியாமல் பயத்தில் கை உதறி எப்படி வந்து மறுபடியும் கீழே விழுகிறேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு அடிபடுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னோடய தலையில் இந்த சைடு வந்து ஒரு கல் குத்தி லைட்டாக பிளட்டு வந்து கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். கர்ச்சீஃப் வச்சு தொடச்சி கடவுளை எப்படியா நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், வீட்டுக்கு போய் சேரணும், எப்படியா போய் காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். பைக் ஸ்டார்ட்டே ஆகலைங்க. எனக்கு உண்மையிலேயே நான் அவ்வளோதான், இதோட முடிஞ்சது போல், நம்ம லைஃபே முடிஞ்சது போல், ஐயோ நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் என்ன செய்ய, பாவம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு நானும் என்ன செய்யாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க, அதாவது இந்த வயக்காடு மாதிரி இருக்கா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது, ஒரு லைட் எரியுது. அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து லைட்டு, இது வரைக்கும் லைட் எரியல, நான் தற்செயலாக பார்க்கும்போது திடீர்னு லைட்டு போட்டோன்னு லைட் எரியுது. அங்கேருந்து ஒருத்தவங்க இறங்கி நடந்து வராங்க. ஸோ அவரை பார்த்தீங்கனாலே எப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லுங்கியும் ஒரு பனியனும் தான் போட்டிருக்காரு. நல்ல ஒரு பெரிய முறுக்கு மீசை மாதிரி வச்சுருந்தார். அவரும் அங்கே நடந்து, அவரை பார்த்தோன்னே தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியாக ஆச்சு. ஸோ அவர் வேகமாக கொஞ்சமாக நடந்து வந்துட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார் ஒரு டார்ச் அடிச்சுட்டு. அப்போவே எனக்கு தெரிஞ்சு சரி பக்கத்தில் வயக்காட்டில் வேலை பார்க்குற யாரோ ஒரு ஆள் இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்தோடனே கேட்டார், தம்பி என்ன தம்பி ஆச்சு, ஏன் இங்கே நிற்கிங்க, ஏன் நெத்தியில் ஃபுல்லாக ரத்தமாக வருது அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் ஒரு ஏடிஎம் இன்ஜினியர் சார், இந்த மாதிரி சர்வீஸுக்கு வந்தேன், இந்த ஊருக்கு வந்தேன், முடிச்சிட்டேன், அப்போ டைம் ஆகிடுச்சு, நான் போய்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வரும்போது கீழே விழுந்துட்டேன், 2வது வரவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சில உருவங்கள் வந்து என் கண்ணுக்கு தெரியுது, கண்ணாடியில் பார்க்கும்போது சில வெளிச்சங்களும் தெரியுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் பயப்பட தான் சில என்ன சொல்லுவது கெட்ட ஆத்மாக்கள் வந்து உங்களை அன்றதுக்காக உங்களை பின்தொடர்ந்தே வரும், நீங்கள் தைரியமாக எதையும் யோசிக்காமல் போய்கிட்டே இருங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. நானும் அவர் சொல்ல கொஞ்சம் தைரியமே ஆகுது, இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் இதாகவே இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், தம்பி கொஞ்சம் ரத்தமாக வடியுது, கொஞ்சம் நல்லா தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னோட இந்த கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிட்டு கையில் கொஞ்சம் திருநாறு மாதிரி கொடுத்தாரு. திருநாறு கொடுத்து இந்த திருநாரை கொஞ்சம் வைங்க, பிளட் எதுவும் ரத்தம் எதுவும் வராது, பத்திரமா நீங்கள் வீடு போய் சேருங்க, கண்டிப்பாக நீங்கள் வீடு போகிற சேர வரைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க, கடவுள் இருப்பார்,
நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நான் இருப்பேன் அப்படின்னு. நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டைம் வந்து எதுவும் யோசனை தோணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரையும் பார்க்க. அவர் மூஞ்சி பார்த்தா நல்லாவே பிரைட்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய முறுக்கு மீசை வச்சுருந்தார். சின்னதாக நிலா வெளிச்சம் அப்போ தான் என்ன சொல்ல வளர்பிறையினால் கொஞ்சம் லைட்டாக நிலா வெளிச்சம் இருந்துச்சு. சரி ஓகே நல்ல வேளை இவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து போப்பா, போயிட்டு நீ எதை பற்றியும் யோசிக்காத, எந்த லைட்டு வெளிச்சமோ எதையுமே யோசிக்காமல் நீ பாட்டிக்கு பைக் எடுத்து வேகமாக போய்கிட்டே இரு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு அவர் ஒரு திருநார் இந்த நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரியுமா காலண்டர் பேப்பரில் வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் திருநார்லாம் போட்டு ஒரு படலை மாதிரி போட்டு கொடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி அவர் திருநாரை வச்சுட்டு அந்த பொட்டணத்தை என் கையிலையும் கொடுக்காரு. இதை வச்சுக்கோ, உன்னோட நெத்தியில் பூசிட்டு நீ பாட்டிக்கு எதையும் யோசிக்காமல் நேராக வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு திருநாரையும் பூசிட்டு பைக்கை ஸ்டார்ட் ஆகலை. உடனே அவர் சொன்னார் சிரிச்சுட்டே இருப்பா கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர் என்னோடய பைக்கை வாங்கிட்டு, என்னோடய செல்ஃப் ஸ்டார்ட் வந்து எப்போவுமே எடுக்காது, அது கொஞ்சம் மோட்டர் ப்ராப்ளம்னால எப்போவுமே கிக்கர் தான் அடிப்பேன், செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்க தம்பி அப்படின்னாரு. இல்லை சார் இதை எடுக்க மாட்டேங்க அப்படின்னு. கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவியை ஆன் பண்ணிவிட்டு அவர் கை வச்சு ஒரு அமுக்கு தான் அப்படின்னாரு. செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கே ஆச்சரியம் ஆகிடுச்சு, என்னடா இப்படி ஆகிடுச்சு, அவன் ஏதோ மோட்ரு ப்ரெஷ்ஷு ப்ராப்ளம் ஏதோ சொல்லி மெக்கானிக் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நல்லா தான் போச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேஸ் ரோடு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு சில கடைகள் வந்து எப்போவுமே ஓப்பன் ஆகிருக்கு 24 hours. ஸோ அப்படி நான் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் எனக்கு கொஞ்சம் உண்டு முதல் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே கடை திறந்துருக்கு, நம்ம ஒரு டீ குடிச்சு ஒரு தம் அடிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெயின் ரோடுக்கு வந்தோடனே அங்கேருந்து எங்கள் அந்த ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே நாங்கள் லெஃப்ட்டு கட் ஆகணும். ஆனால் அதுலேருந்து ஒரு 50 மீட்டரில் தான் அந்த கடை இருக்குது நல்லா தெரியுது. நானும் அந்த கடைக்கும் போயிட்டேன். பைக்கை நிப்பாட்டேன்னா அவர் பார்த்துட்டு கடைக்காரை பார்த்து தம்பி யார் தம்பி நீங்கள் இந்த நேரத்தில் கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்காரு. நான் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி நான் ஏடிஎம் இன்ஜினியரு, ஸோ ஏடிஎம் சர்வீஸ் பண்ணுறது என்னோடய வேலை. இந்த மாதிரி தென்மலையில் இருக்கிற ஊரில் வந்து இந்த மாதிரி ஏடிஎம் இருக்குல்ல சார், அதுக்கு நான் தான் சர்வீஸ் பார்க்குறது. ஸோ ரொம்ப டைம் ஆகி போச்சு, வர்றவுள்ள இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவரும் பார்த்தாரு கொஞ்சம் ரத்தமாக இருக்கிறத பார்த்து சரி தம்பி உட்காருங்க சொல்லி உட்கார வச்சு தண்ணியும் குடிச்சு அதாவது என்ன சொன்ன தென்மலையிலேருந்து வர 2 ரூட் இருக்குது. ஸோ நான் வந்து 2ஆவது ரூட் வழியாக தான் வந்தேன். ஸோ அதான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டால் நீங்கள் எந்த ரூட் வழியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் அந்த மாதிரி இந்த 2-3 சுடுகாடு இருக்கும்ல சார் அந்த ரூட் வழியாக வந்தேன். என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க அசால்ட்டாக, அந்த பக்கம் இந்த டயத்தில் வரவே முடியாது, ரொம்ப அமானுஷமான பல உருவங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குமே, அந்த இடத்துல மட்டும் பைக் நீங்கள் நின்று வச்சுக்கோங்களேன் உங்கள் உயிருக்கே ஆபத்து. இது வரைக்கும் அந்த இடத்துல 16-17 பேர் இறந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு 20-30 வருஷத்தில் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி சில சம்பவங்களில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நானும் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஆமாம் சார் இந்த மாதிரி நான் வரும்போது ஒரு வயக்காடு டேனிங்கில் இருக்கும்போது நான் கீழே விழுந்தேன் அப்படின்னா ஆமாம் தம்பி அதே இடத்துல தம்பி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷத்துலேயே 3 பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே பயமாகி போச்சு. அப்போ தான் நான் சொல்கிறேன் ஆமாம் சார் இந்த மாதிரி வந்தோடனே அந்த டேனிங் ஆகிற இடத்துல மறுபடியும் விழுந்தேன். ஆனால் அங்கே வயக்காட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வயக்காட்டில் வேலை பார்க்குற ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு, அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி பைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு என்னை அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லி இவரும் சொன்னார். அப்போ நான் சொன்னோடனே அவர் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு நீ டீ குடி தம்பி அப்படின்னு சொல்லி டீயை கொடுத்தா நம்ம அடிச்சு நாங்கள் வந்து கிளம்ப போகிறேன். அப்போ அவர் ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னார், தம்பி உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க தம்பி எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். எதுக்கு நான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய மொபைல் நம்பர் அவர் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கும் நான் கிளம்பிட்டேன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்பவும் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் பார்த்திங்கன்னா என்னோடய கை கால் வந்து நடுங்கிட்டே தான் இருந்தது. அப்பவும் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு காய்ச்சல் வந்த ஃபீல் தான் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் வீட்டுக்கு வரவும் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஒரு 3:30 மணி 4 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி வர சொன்னேன். வந்தோடனே அவங்களும் தூக்க காலத்தில் எனக்கு சரியாக பார்க்கல. சரி வந்தோடனே நானும் உள்ளே படுத்து தூங்கிட்டேன். ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் ஒய்ஃப் என்னை மூஞ்சை பார்த்தோன்னே என்னோட எழுப்பி கேட்டாங்க, என்னாச்சு ஏன் இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி பைக்கில் நைட்டு வரும்போது கீழே விழுந்துட்டோமா அப்படி தான் சொன்னேன். மற்றபடி ஒய்ஃப்ட்டு என்ன வேறு எந்த சம்பவத்தையும் பற்றி சொல்லவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிவிட்டு காலைல எழுந்துச்சி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இன்னொரு சைட்டு ஒன்று இருக்குது சொல்லி கிளம்புவோம் சொல்லிவிட்டு நானும் கிளம்ப போகும்போது எனக்கு ஒரு கால் வருது. அப்போ அந்த எதிர்முறையில் யார் பேசுகிறா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று நைட்டு அந்த கடைக்கு போயிருந்தோம்ல மொபைல் நம்பர் வாங்கியிருந்தில்ல, ஸோ அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. சொல்கிறாரு, தம்பி நான் தான் தம்பி அப்படின்னாரு. யாருண்ணே பேசுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நேற்று நைட்டு கடைக்கு வந்துருந்தீங்க உங்கள் நம்பர் வாங்கியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. தம்பி நேற்று நைட்டு நீங்கள் ஒரு இடம் சொன்னீங்க, அது எந்த இடம் கரெக்டாக இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டது. இந்த மாதிரி அந்த டேனிங்கில் வயக்காட்டிலேருந்து தாண்டி டேனிங் வரும்போது கொஞ்சம் மரமாக இருக்குமாண்ணே அந்த டேனிங் தான் அப்படின்னு. தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டேனிங்கில் வந்து எந்த வயக்காடும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அது ஒரு சுடுகாடு தான் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அவர் சொன்னதும்
ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்படியே மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சுங்க. எனக்கு அன்றைக்கி நைட்டு நடந்த அந்த நிகழ்வு தான் என் கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே யோசிச்சே இருந்தேன், சுடுகாடா? ஆனால் இல்லைண்ணே, அது கண்டிப்பாக வயக்காடு தானே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குண்ணே. ஏன்னா அந்த வயக்காட்டில் இருந்தால் ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் லைட்டு போட்டு ஆள் நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். தம்பி, நீங்கள் சொன்னது எதுவுமே கிடையாது தம்பி, அது சுடுகாடு தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நிறைய பேர் செத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் பொழைச்சி வந்தது இந்த டயத்தில். அதுவும் கீழே 2 டைம் நீங்கள் விழுந்துமே இவ்வளோ தூரம் பொழைச்சி வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை யாரோ ஒருத்தவங்க வந்து பைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிங்களா, கண்டிப்பாக அது வந்து ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு ஆத்மாவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது ஒரு நல்ல ஆத்மானால உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், சரி ஓகே என்னாலும் பரவாயில்ல, அது இடத்த நம்ம ஏன்னா நமக்கு ஒரு ஆள் இப்படி சொல்லும் போது என்ன ஆகும், மைண்ட் இதாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி தனியாக போக வேண்டாம்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டுட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைக்கு கிட்ட ஒரு வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1:30 மணிக்கு கிளம்பிட்டேன். நேராக போய் அந்த லொக்கேஷன் போவோம்னு சொல்லி, ஏன்னா இதுக்கு முன்னாடி 5-6 டைம் நான் போயிருக்கிறேன். பட் இருந்தாலுமே எனக்கு மைண்டில் வந்து எனக்கு அந்த இடம் சரியாக தெரியல. ஏன்னா நான் அந்த வரலாறுல 2-3 சுடுகாடு இருக்குதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 2-3 சுடுகாடு தான் லைட் ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியும், அதை வச்சு நான் கழிச்சிருந்தேன். இந்த சுடுகாட்டில் லைட் எதுவுமே கிடையாது, லைட்டே கிடையாது. ஸோ அதனால் இந்த சுடுகாடு இருக்குது எனக்கு மைண்ட்லேயே இல்லை, ஞாபகம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் இப்போ என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நேராக அந்த இடத்துக்கும் போயிட்டேன். நேராக அங்கே போயிட்டு அந்த பிளேஸுக்கும் கரெக்டாக நான் எங்கே விழுந்தேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா டேனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டேனிங் தான் இருக்கும். ஸோ நான் கரெக்டாக அந்த ஏன்னா ரோட்டில் இருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே அந்த ஃபஸ்ட் டேனிங் தான் அது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டேனிங் உள்ளே வந்த உடனே நான் பைக்கை நிப்பாட்டு பார்க்கேன். அந்த கடைக்காரர் சொன்னது உண்மைதாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த வயக்காடுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஒரு காம்பவுண்ட் சோர் மாதிரி இருக்குது. ஆனால் நைட் நான் பார்க்கும்போது எந்த சோர் எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. பெரிய ஒரு காம்பவுண்ட் சோர் மாதிரி இருக்குது. பக்கத்தில் அதுக்குள்ளே ஒரு சுடுகாடு தான். ஸோ எனக்கு அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ தூரம் என் மனசுலாம் ரொம்ப படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம உண்மையிலே அன்றைக்கி நைட்டு வந்து நம்மளை பின்தொடர்ந்தது எந்த ஆத்மா, நம்மளை காப்பாற்றினது எந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி எனக்கே என் மைண்டுக்குள்ளேயே பல கேள்விகள் எனக்கே ஏற்பட்டது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல வந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துல நானும் கிளம்பி நேராக அந்த கடைக்கும் நான் போயிட்டேன். அந்த கடைக்கும் போகிறேன், பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் இல்லை, அவங்களோட ஒய்ஃப் தான் இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு டீயை குடிச்சிட்டு என் ஃப்ரெண்டோட டீயை குடிச்சிட்டு அந்த அக்காட்ட அந்த அண்ணனை பற்றி கேட்டுக்கிருந்தேன். அந்த அக்காவும் கேட்டாங்க, எதுக்கு தம்பி அந்த அண்ணனை பற்றி கேட்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைக்கா நேற்று நைட்டு இந்த மாதிரி வந்திருந்தேன், அண்ணன்ட்ட பேசினேன், ஆனால் காலையில் கூட ஃபோன் பண்ணாங்க. அப்போ தம்பி அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி அந்த அக்கா ரொம்பவே ஆச்சரியமாக என் மூஞ்சை பார்த்துட்டு கேட்டாங்க. என்னதுக்கா அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அண்ணன் சொன்னாங்க, நேற்று நைட்டு இந்த மாதிரி ஒரு 3 மணிக்கிட்ட நீ வந்தியாமே, இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் உதவி பண்ணதாக சொல்லியாமே, அது வேறு எதுவும் தெரியல தம்பி, சுடுகாடு தம்பி, அங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேய்கள் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது, அமானுஷமான நிகழ்வுகள். அதனால் அந்த லோக்கல் உள்ள யாருமே கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணிக்கு மேலே யாருமே வரமாட்டாங்க. நிறைய பேர் அங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்க்காடு கிணறு மாதிரி இருக்குது, அங்கேயே நிறைய பேர் தற்கொலை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உண்மையிலே உனக்கு ரொம்பவே நல்ல நேரம் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி, அதனால தான் நீ இவ்வளோ தூரம் தப்பிச்சு வெளியில் வந்துருக்க, உனக்கு உண்மையிலே அந்த ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆத்மா தான் வந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கு. இல்லாட்டி நேற்றே உனக்கு சொல்ல முடியாத ஏதாவது ஒரு சம்பவங்கள் உனக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாயிடுச்சுங்க. ஆனால் இந்த பயத்துலேயும் பார்த்திங்கன்னா உண்மையிலே அவரோட ஃபேஸ் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் என் மைண்டில் அப்படியே இருக்குங்க. எனக்கு என்ன சொல்ல, அந்த இன்சிடெண்ட்டை நினச்சாலே அவரோட மூஞ்சி வந்து எனக்கு அப்படியே ஞாபகம் வருதுங்க. என்னால் அந்த ஃபேஸை மறக்கவே முடியாது. ஏன்னா நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கூட அவராக கூட இருக்கலாம். உண்மையிலே அது ஒரு நல்ல ஆத்மாவா இல்லாட்டி ஒரு நல்ல பேயா, இல்லை ஒருவேளை கடவுளே வந்தாரா அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. இருந்தாலும் நான் இப்போ வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உண்மையில் அந்த ஒரு ஆத்மா தான். ஸோ இதே மாதிரி என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய சம்பவங்கள், இதே மாதிரி ஒரு 3-4 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு சம்பவங்களாக நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் கண்டிப்பாக பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரியல் லைஃப் ஸ்டோரி நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு கொஞ்சம் பெட்டராக பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ போக போக ஒவ்வொரு வீடியோலையும் கண்டிப்பாக என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.